இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, தமிழகத்தில் மிக பெரும் யோக புரட்சியை செய்து ஈஷா யோகா என்று மிக 96இல் தியானலிங்கத்தை ஆரம்பித்து தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் ஈஷா யோகா புரவச் செய்த ஈஷா யோகத்தின் நிறுவனர் உயர்திரு ஜக்கி வாசுதேவர் அவர்களுக்கு மூளை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு டெல்லி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கின்றார், சிகிச்சையில் இருக்கின்றார். அவருக்கு அமிர்தகாரா சார்பாக, அமிர்தகாரா தியானிகள் சார்பாக அவர் விரைவில் குணம் பெற்று வர வேண்டும் என்பதே இன்றைய முக்கிய பிரார்த்தனையாக வைத்துக்கொண்டு உலகமெல்லாம் யோகாவை பரப்பினார். உலக நாடுகளெல்லாம் சேவு காவேரி, சேவு மண், நதிநீர் இணைப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்கள் சேவையிலையும் செய்து கொண்டிருக்கின்றார். தமிழகமெல்லாம் ஈஷா என்ற ஒரு மாமனிதர் வந்ததுக்கு அப்புறம் தான் சிவராத்திரி என்பது தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் ஒரு பரபரப்பாகிவிட்டது. இந்த ஸ்டேட்ஸ் கடந்தும் இன்றைக்கு நாங்கள் குஜராத், டெல்லி போன்ற நகரங்களுக்கு சென்றாலும் சத்குருவை பார்க்க முடியுமா, அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுமா அப்படின்னு முதல் என்கொயரி சத்குருக்கு இருந்தது. அது மாதிரி நாடுகள் கடந்து, நகரங்கள் கடந்து, ஸ்டேட்ஸ் கடந்து மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு பெற்ற ஜக்கி வாசுதேவர் அவர்கள் கடந்த 2 வாரங்களாக ஈஷா சிவராத்திரிக்கு முன்னாடியே 4 வார காலமாக கடுமையான தலைவலியில் இருந்ததாகவும், இரத்த கசிவு, மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதாகவும், அந்த தலைவலியோடு தான் ஈஷா சிவராத்திரி கலந்து கொண்டார் என்றும், இந்த சிவராத்திரி என்றே கவனிக்கும் போதே போன வருஷத்துக்கான உற்சாகம் சற்று இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. மக்களுடைய ஆர்ப்பரிப்பு நன்றாக தெரிந்தாலும் சிவராத்திரி அன்றைக்கு அந்த டயர்ட் தெரிஞ்சிச்சு, எங்களால் அதை கவனிக்க முடிஞ்சது. அப்படி இருந்தும் அவருக்கு அந்த நாம் எதிர்பார்த்தது போன்று அப்படிங்கிறத விட அதை அவருடைய மன வலிமையினாலும் யோக வலிமையினாலும் யோக சாதனைகள் மூலியமாக, பிராணாயாமன் மூலியமாக அதை சரி செய்து விடுவார், அந்த தலைவலியை செய்து விடுவார் என்று தான் நினைத்தோம். இன்றைக்கு பார்த்தால் அதிர்ச்சியாக டெல்லியில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நலமாக தான் இருக்கின்றேன். நான் சூனியத்தில் இருக்கின்றேன், முழு ஹாப்பினஸில் போயிட்டுருக்கேன். ஜஸ்ட் பிரெயினில் ஒரு சின்ன ஆப்ரேஷன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கின்றார். The Apollo Hospital neurosurgeons cut through my skull and tried to find something and found nothing. Total empty. So they gave up and just patched it up. Here I am in Delhi with a patched up skull but no damaged brain. அவர் விரைவில் நலமடைந்து குணமடைந்து வர வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கின்றது. இதை தாண்டி இயற்கை மருத்துவத்தையும், யோக கலாச்சாரத்தையும், யோக மருத்துவத்தையும், யோக சாதனைகளையும், கிராமிய திருவிழாக்களையும், பாரம்பரியமான விஷயங்களையும் தொடர்ந்து நன்னெடுத்து கொண்டிருக்கும் உயர்திரு சத்குரு அவர்கள் சற்று இயற்கை ஆர்வலர்கள், பாரம்பரிய மருத்துவர்கள், பாரம்பரியமான நபர்களை கண்டால், ஏன்னா பிரெயினால் நான் பாதிக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி மீண்டு என்னுடைய சொந்த அனுபவம், சும்மா 19 மற்றவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதுக்காக நான் விரும்பலை. என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கின்றேன். இந்த பிரெயினில் இரத்த கசிவு, பிரெயினில் ஏற்படக்கூடிய கொட்டிகள், பிரெயினில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா பிரெயின் கேன்சர்லேருந்து மீண்டு வந்தாங்கிற ஒரு அனுபவத்தில் சொல்கின்றேன். 14 வருடத்துக்கு முன்னாடி அவருக்கு ஏற்பட்ட சேம் ஒரு ப்ராப்ளம் அதை சரி செய்தோம் என்ற அனுபவத்தில் சொல்கின்றேன். இந்த யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள் அவரெல்லாம் தொடர்ந்து ஒரு உதாரண புருஷராக இருந்தார். இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இந்தியா இல்லை உலகம் முழுவதும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல பேசு பொருளாகவும் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் என்று உயர்திரு சத்குரு அவர்கள் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு அந்த பின்னாடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, சக்ஸஸாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த 17ஆம் தேதியே மயக்க நிலையிலிருந்து இப்போ இன்றைக்கி தான் வெளியில் வந்திருக்கு. அதை பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியாகவும் வலித்தன்மையாக தான் இருக்கின்றது. ஆகவே இந்த யோகாவில் தொடர்ந்து பயணித்துட்டு திருப்பி நான் சொல்கிறது, இந்த பிராணாயாமத்தில் தொடர்ந்து பயணிச்சுட்டு நான் சொல்கிறது, தியானத்தன்மையில் இருக்குங்கிற சொல்கிறது, இந்த சக்கரங்களை பேலன்ஸ் பண்ணாமல் சில விஷயங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி விபரீதங்கள் வருகின்றது. யோக மார்க்கத்தில் பயணித்துட்டு இருக்க நிறைய பேருக்கு அதை நான் சந்தித்து இருக்கின்றேன். எனக்கும் அந்த நிலை வந்தது, நித்யானந்தருக்கும் அந்த நிலை வந்தது, நிறைய யோக நண்பர்களை நான் பார்த்துருக்கின்றேன். இன்று சத்குருவுக்கும் அந்த மாதிரி மூளையில் பிரெயினில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கு இயற்கை மருத்துவத்தில், பாரம்பரிய மருத்துவத்தில் சுஜோக் அக்குபஞ்சர், அதாவது கிளாசிக்கல் அக்குபஞ்சர்னால் உடம்பு முல்லாக பார்க்குறது, சுஜோக் அக்குபஞ்சருங்கிறது 2 பார்க் ஜோ அப்படின்னு அதை க்ரியேட் பண்ணார், கொரியாவில் இருக்கிறது. 2 விரல்களில் மட்டும் இந்த 2 கைகளில் வச்சு, இந்த 2 கைகளில் வச்சு நீடில் போட்டு அந்த பிரெயினில் இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே சரி பண்ணலாம். மற்ற மருத்துவங்களுக்கு என்ன வேலை செய்தோ எனக்கு தெரியாது. என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கின்றேன், இந்த பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கட்டிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நரம்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுஜோக் அக்குபஞ்சர் ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டையும் மிகப்பெரிய விளைவுகளையும் கொடுக்கின்றது. ஒரு நல்ல சும்மா அப்படியே கிரேடான ஒரு சூப்பர் நாடிகள் பார்த்து
பல்ஸ் பார்த்து பண்ணக்கூடிய சுஜோக் அக்குபஞ்சர் மருத்துவரை ஒருத்தரை அணுகியிருந்தால் ஈஸியாக இது ஈஸியாவிலே இந்த ஒரு வார தலைவலியை நீட்டுவாங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 3 மாத தொடர்ந்து இப்போ ஜக்கி வாசுதேவுக்கு என்ன இருந்துச்சோ சத்குருக்கு என்ன இருந்துச்சோ கிட்டத்தட்ட ஒரு 4 வாரங்கள் தூங்காமல் இருந்தேன். கடுமையான தலைவலி, கடுமையான பலவலி, இஎன்டி பிரச்சனை எல்லாம் சேர்ந்து பெரும் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கோசாமி என்று டாக்டர் கோசாமி என்று இப்போ வள்ளலார் முறையில் அமரி முறையில் என்லைட்மெண்ட்டுக்கு பாதையில் அமைதி பாதையில் சென்று விட்டார். அவரும் அவருடைய சிஷியர் சஞ்சயும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எந்தெந்த மருத்துவம் எந்தெந்த சூழ்நிலை என்னென்னமோ டெஸ்ட் இதை பற்றி பல பதிவுகளில் பேசியிருக்கேன். ஜஸ்ட்டு இந்த நீடில் போட்டு சில சீட் தெரப்பி பண்ணி என்னை வந்து ஒரு வாரத்திலேயே தூங்க வைத்தார்கள். அதுக்கப்புறம் என்னுடைய சொந்த தியானத்தன்மை, சொந்த சூழ்நிலைகள் மூலமாக அதை பீட் பண்ணி அந்த கேன்சர் அப்படிங்கிற மாதிரி மூளையில் ஏற்பட்ட கட்டியே சரி பண்ணி கிட்டத்தட்ட 14 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு யோக மார்க்கத்தில் இருக்கிற ஒரு உலகத்துக்கு யோகாவை சொல்லிக் கொடுத்துட்ருக்க, பிரணயாமத்தை சொல்லிக் கொடுத்துட்ருக்க, இயற்கை மருத்துவத்தையும் பாரம்பரிய வாழ்வையும் சொல்லிக் கொடுத்துருந்த சத்குரு அவர்கள் சரியான இயற்கை மருத்துவரையோ இல்லை சுஜோக் மருத்துவரையோ அணுகியிருக்கலாம். அவர் டெல்லி அப்போலோவில் போய் அட்மிட் ஆகிட்டார். பரவாயில்ல, இருந்தாலும் அவர் விரைவில் குணமடைந்து எல்லா வளமும் எல்லா நலமும் எல்லா வாழ்வியலும் பெற்று விரைவில் அவர் பழைய சத்குருவாக வந்து எல்லோருக்கும் ஆசீர்வதித்து அவருடைய உற்சாகத்தையும் அவருடைய ஆர்ப்பரிக்க உணர்வையும் அவருடைய உற்சாகத்தையும் எல்லாரும் கொடுக்க வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையாக வைத்துக்கொண்டு, நண்பர்களே, தொடர்ந்து இது போன்ற அற்புதமான வீடியோக்களையும் தொடர்ந்து இது போன்ற நல்ல விஷயங்களையும் தொடர்ந்து காண்பதற்காக நம்முடைய அமிர்தகரசனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த பாரம்பரிய மருத்துவத்தையும் சுஜோக் அக்குபஞ்சர் பற்றிய ஒரு விரிவான பதிவையும் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதனால் பேசுவோம். நண்பர்களே, சமீபகாலங்கள் நிறைய அரசியல் பதிவுகள் போட்டுக்கொண்டு இருக்கின்றோம். இதை தாண்டி திரும்பி நம்ம யூடியூப் போட்டு இயற்கை மருத்துவத்தையும் அக்குபஞ்சரை பற்றியும் மகாதன யோக பயிற்சியை பற்றியும் தந்திரா வாழ்வியல் பற்றியும் தொடர்ந்து பேசுவோம். நண்பர்களே, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி.